بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا، والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا، وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை, உன்னதமான வார்த்தை, உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் மிகச் சீரானதும் நேரானதுமான வழிகாட்டல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும், விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்படுத்தப்பட்டவைகள் மூன்று அனுஷ்டானங்களாக இருக்கின்றன, இவைகள் வழிகேடுகளாக இருக்கின்றன என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியை முன்மொழிந்தவனாய், அன்பார்ந்த உறவுகளை, அல்ஹம்துலில்லாஹ், நாம் நம்முடைய என்எம்சி தாவா நிலையத்தினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நோன்பு காலத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த இஃப்தாருடைய நிகழ்ச்சியில் இன்று நாம் இறுதி தருவாயில் இறுதி நிகழ்ச்சியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க இன்ஷா அல்லாஹ் எம்மோடு ஷேக் உவைஸ் மதனி அவர்களும் ஷேக் அன்சார் ஃபிர்தௌஸ் அவர்களும் வந்து சேர்ந்து எமது இந்த அழகிய இந்த தருணத்தில், நோன்பு காலத்தில் நன்மைகளை சம்பாதிக்கும் இந்த மாதத்தில் மிகப்பெரும் நன்மைகளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்தில் ஈமானோடும் இறைவனுடைய அந்த நாட்டத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்வுடைய அந்த சீரான போதனையும் நபி அவர்களுடைய வழிகாட்டின் அடிப்படையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் இந்த இடத்திற்கு வார வாரம் வந்து மார்க்கத்தினுடைய அறிவை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் இன்றும் நாம் நல்ல விடயங்கள் கேட்டு இருக்கிறோம். அத்தோடு இந்த ரமலானில் நாம் எப்படியெல்லாம் கழித்தோம், எப்படியெல்லாம் நம்முடைய காலங்கள் சென்றன, எப்படியான நிகழ்ச்சிகள், அசம்பாவிதங்கள், சில விடயங்கள் எப்படியெல்லாம் நம்மை கடந்து செல்ல இருந்தன, அது எப்படி சென்று கொண்டிருக்கின்றன என்கிறதை நாம கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தில், இந்த ஊரிலும் சரி, நாம் இந்த தமாம் மாநகரிலும் சரி, மக்கள் எப்படியான ஒரு நிலையில் அவர்கள் நோன்பு நோற்றார்கள், எப்படியான நோன்பாடைய காலங்களாக இது கடந்து சென்றன என்கிறத நம்ம என்ன செய்தோம், நாம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம். இதில் முக்கியமான ஒன்றுதான் அல்ஹம்து, அதாவது மிகவும் அமைதியானதும் நம்பிக்கைக்கு உரிய, அதே போன்று மன நிம்மதியான ஒரு இடத்தில் நாம் இருக்கிறது என்பதுதான் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை சலாமுன், ஈடாற்றமாக, அது ஒரு சாந்தி உள்ளதாக ஆக்கிவிட்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு இந்த நோன்பு காலம் என்பது எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, அதில் நான் என்ன சம்பாதித்தேன், நான் வீணான பேச்சுக்களை சம்பாதித்தேனா அல்லது நன்மைக்குரிய விடயமாக என்னுடைய காலகட்டத்தை சம்பாதித்தேனா, என்னுடைய காலங்கள் நேரங்கள் எப்படி கடந்து போன. எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இப்பொழுதுதான் ஆரம்பித்தது, இதற்கிடையில் முடிந்துவிட்டது என்று சொல்லுபவர்கள் தான் ஏராளம். அவர்களுடைய வார்த்தைகளில் ஒவ்வொன்றும் எப்படி ஆரம்பித்தது என்றே தெரியாது. ஆனால் நோன்பு முடிந்த கிட்டத்திற்கு இன்னும் 3 நாட்களோ 4 நாட்களோ தான் இருக்கின்றன. பிற 29 முடிந்தால் 3 நாட்கள், பிற 24 முடிந்தால் 30 முடிந்தால், நாம் பிறை 30 முடிந்தது சொன்னால் இன்னும் ஒரு சில நாட்கள் மாத்திரமே நமக்கு இருக்கின்றன. எனவே அன்பார்ந்த உறவுகளே, நாம் இதில் கற்றவைகள் என்ன, நம்மை நாம் சீர்படுத்தியவைகள் என்ன என்கிறத ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பல நோன்புகளை நாம் கடந்திருக்கின்றோம், ஆனால் நம்மில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன என்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. நானும் நீங்களும் எந்த தருவாயில், எந்த நேரத்தில், எந்த கணத்தில், எந்த இடத்தில் எதை சம்பாதித்திருக்கிறோம், அந்த நேரத்தில் நான் என்னுடைய உயிரை இறைவனுக்காக விடுவதற்காக, இப்படி எந்த ஒன்றுக்குமே நான் தயாராக இல்லாமல் ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது, அந்த சக்கரத்தில் நானும் சேர்த்து சுழல்கிறேன் என்று இருந்தால் இந்த உலக வாழ்க்கை மிகவும் நமக்கு பொய்யானதுதான், ஏமாற்றுதான். இல்ல இன்னஹாதில் ஹயாத் துன்யா இல்லா லஅபுன்
வலஹுன் வஸீனத்துன் வதஃபாகுரும் பைனக்கும். அதாவது ஒரு அலங்காரம், ஒரு டெக்கரேஷன் பண்ணுவதற்கும், அதே போன்று ஒரு வீட் விளையாட்டுக்கும், அதே போன்று ஒருத்தருக்கு ஒருத்தர் மத்தியில் நான் சம்பாதித்தது பெருமையாக பேசுவது, தன்னிடத்தில் இருக்கிறவற்றை பெருமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக் கொள்வதும் தான் இந்த வாழ்க்கையாக அமைந்துவிடும். எனவே அன்பார்ந்த உறவுகளே, ஒரு உலகத்தில் ஒரு வளமை இருக்கின்றது. என்ன அந்த வளமை என்றால், மனிதர்கள் தனக்கு தான் யார் போட்டியாக இருக்கிறார்கள் என்கிறதை தான் உலகத்தில் அன்று முதல் இன்று வரைக்கும் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரூனை பார்த்து அந்த தாய் கேட்டால், என்னுடைய மகனை இப்படியாக ஆக்கிவிடுன்னு சொன்னார். அந்த கை குழந்தை பேசியது, இறைவா, இறைவனுடைய நாட்டப்படி என்னை இப்படி ஆக்கிவிடாதே என்று சொன்னார்கள். உலகத்தில் எல்லா மனிதரும் ஆசைப்படுவது என்னவென்றால், என்னிடத்தில் பூரணமான, தனக்கு சொந்தத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் கொடுக்கக்கூடியவனாக என்னை மாற்ற வேண்டும், இந்த உலகத்தில் என்னை பணக்காரனாக மாற்ற வேண்டும் என்கிறதுதான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கிறது. ஆனால் நாளை மறுமை என்பது அதாவது மறுமை என்பதுதான் நிரந்தரமானது, அது எப்பொழுதுமே ஊர்ஜிதமானது என்பதுதான் மிக உன்னதமான ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. இந்த விடயத்தை புரியாதவர்கள் தான் உலகத்திற்காக வேண்டி ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் சொல்லுகிறது, நாங்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு நாங்கள் அதிகமான நியாமத்துக்களை கொடுத்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் எங்களுடைய முயற்சியால் சம்பாதித்தோம் என்று. ஆனால் அதே நேரம் அவர்களுக்கு நாங்கள் கஷ்டத்தை கொடுத்தோம் என்றால், சோதனையை கொடுத்தோம் என்றால் அவர்கள் தாங்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு ஓரத்தில் இருந்து அல்லாஹ்வை வணங்குவார்கள். கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கவில்லை என்றால் எனக்கு ஏற்பட்ட கை செய்தமே, நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று கவலைப்படுவார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இன்னொன்று சொல்லுகிறது, யாருக்கு மறுமை என்பது நிரந்தரமாக இருக்கிறதோ அவருக்கு தான் நாங்கள் முத்தகீன்கள் என்று சொல்லுவோம் என்ற வண்ணம் அந்த திருமறை வசனம் சொல்கிறது. எப்படி சொல்கிறது? முத்தகீன்களுக்கு, இறைவனை அதிகம் அச்சப்படக்கூடியவர்களுக்கு தான் அது நிரந்தரமானதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை சொல்கிறார். எனவே இந்த மாதம் என்பது மனதில் இறை அச்சத்தை உண்டு பண்ணும். இந்த மாதம் என்பது நன்மைகளை சம்பாதிக்க இது வழிவகுக்கும். இந்த மாதம் என்பது தான் செய்த முன் பாவங்களை அது பாவ மன்னிப்பாக இறைவனிடத்தில் அது கொண்டு சேர்க்கும். இந்த மாதம் என்பது எந்த ஒரு வாழ்க்கையினுடைய அவனமோ துன்பமோ இறைவன் அதை தாங்கக்கூடிய மனசை மாற்றக்கூடியதாக இந்த நன்மையை செய்யும் பொழுது அவனுக்கு உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா பண்படுத்தக்கூடிய, பக்குவப்படுத்தக்கூடிய, நிதானப்படுத்தக்கூடிய, அவனுடைய சிந்தனையிலும் என்றும் நிந்திக்கக்கூடிய, தன்னை நிந்திக்காமல் அவன் நிதானமாக அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் எடுத்து பொறுமையாக வைப்பதற்கு இந்த மாதம் அவனை பக்குவப்படுத்துகிறது. எனவே அன்பார்ந்த உறவுகளே, இதில் இன்னும் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவுடன் இந்த உலகத்தில் இருந்த அந்த காலத்தில் இருந்த அறிவாளிகள் யார் என்றால் மக்கத்து வாசிகள். இந்த மக்கத்து வாசிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டார்கள். அந்த ஏகப்பட்ட கேள்விகள் அத்துணைக்கும் பதிலாக அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் வந்தது. உங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், மக்கத்து வாசிகளில் மிகவும் படித்தவர்கள், கற்றவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு கற்றவர்கள் இருந்தார்கள் என்றால், கவிதைகளில் ஆக மோசமாக வர்ணனை செய்யக்கூடிய கவிஞர்களும் இருந்தார்கள். இந்த கவிஞர்களிலேயே மிகப்பெரிய ஒருத்தன் தான் இம்ரஉல் கைஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர் எழுதிய கவிதை எந்த அளவுக்கு என்றால், அன்றைய காலத்தில் முதல் பரிசு பெற்றார். 7 பேருக்கு அந்த பரிசுகள் கொடுக்கும் பொழுது கௌரவிப்பு பண்ணுவார்கள். அந்த கௌரவிக்கின்ற அந்த பட்டியல்ல முதல் 7 பேரை என்ன செய்வார்கள் என்றால், காபாவில் அவருடைய கவிதைகளில் தொங்க வைக்கப்படும். இதுதான் அவர்களை என்ன செய்யப்படும், சிறப்பிக்கக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. ஆனால் அந்த கவிதைகளில் ஆகவும் மோசமாக கவிதை எழுதக்கூடியவன், வர்ணிக்கக்கூடியவன் தான் அவருடைய கவிதை தான் முதலாவதாக சொல்கிறது. அவன் எழுதிய கவிதை நல்ல கவிதையா இருக்கலாம், கெட்ட கவிதையா இருக்கலாம், அது 2வது. ஆனால் அவனுடைய திறமை
கவிதை எழுதுவது புனைவது. இவன் தான் நாளை மறுமையில் கவிதைகளுக்கு எழுதக்கூடியவர்கள், மோசமான கவிதை எழுதக்கூடியவர்களுக்கு தலைவராக நரகத்தில் இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த உறவுகளே, இந்த அளவுக்கும் கல்விமான்கள் கற்றவர்கள் இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில். அவர்கள் ஜாகிலியத்து அறியாமையுடைய காலம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அறியாமை என்பது மார்க்கத்தினுடைய அறியாமை தான் அவர்களிடத்தில் இருந்தது. அவர்களிடத்தில் எது இருக்கவில்லை? கல்வி ஞானம் இருந்தது. இந்த உலகத்தில் எத்தனையோ பேரிடத்தில் கல்வி இருக்கின்றன. இந்த இடத்தில் எத்தனையோ பேர் கற்றவர்கள் இருக்கின்றீர்கள். இந்த இடத்தில் எத்தனையோ பல டிகிரிகளை, பல கலாநிதி பட்டங்கள் படித்தவர்களோ அல்லது அதே போன்று பெரும் பெரும் படிப்புகள் படித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தவர்களும் கிட்டத்தட்ட அந்த படிப்புகள் அத்துணையுமே அவர்களுடைய அந்த கவிதை புனை திறன்மை இதற்கு ஈடு கட்டக்கூடிய அளவுக்கு குர்ஆன் வசனத்தை என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களுக்கு பதில் அளிக்க வேண்டும். ஆனால் எந்த அளவுக்கு சொன்னால், அரபிகளிலேயே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வார்த்தை தில்க இதன் கிஸ்மத்துன் தீசா. இது அதாவது இது பங்கு விரிப்பதில் மோசமான ஒரு பங்கு விரிப்பாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்துக்குரிய அர்த்தம், இந்த லீசா என்ற சொல்லை எப்படி பயன்படுத்துவது என்று யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு அரபு பாண்டித்தியம் பெற்ற ஒருவரால் மாத்திரம்தான் வசனங்களை இப்படியெல்லாம் கோர்க்க முடியும். இப்படியான காலகட்டத்தில் தான் குர்ஆன் வசனம் இறங்கும் பொழுது மக்காவில் இறங்கிய அத்துணை வசனங்களும் ரொம்பவுமே கடினமானதாக இருந்தது. அன்பார்ந்த உறவுகளே, இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் படித்தும் வேலை இல்லை, மார்க்கத்தினுடைய அறிவு இல்லை என்றார். எனவே இந்த சொல் வருகிறது, அந்த மக்கத்து வாசிகள் ஆச்சரியப்படுகிறார்கள். நம்மால் இதை பாவிக்க முடியலையே என்று ஆச்சரியப்படுகிறார்கள். இதை நம்மை வசனத்தில் எப்படி கொண்டு வர வேண்டும் என்கிற அறிவு நம்ம இடத்தில் இல்லை என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அதனால் தோற்று போகிறார்கள். ஒருவர் தமிழில் அழகாக பேசும் பொழுது நாம் பேசுவதும் தமிழ் தான். ஆனால் அவர் அழகான முறையில் கோர்வை செய்து பேசுவதை பார்த்து நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கும் அதை சொல்ல முடியும் என்று மனது எத்தனிக்கிறது, எண்ணுகிறது. ஆனால் பேச ஆரம்பித்தால் பேச வராது, யாருக்குமே பேச வராது. ஆனால் இதெல்லாம் அவர்களுக்கு பேச முடியுமா இருந்தது. ஆனால் எது போன்று ஆக்க முடியவில்லை. குர்ஆனை போன்றோ, குறைந்தது ஒரு 10 வசனத்தை போன்றோ, குறைந்தது ஒரு சிறிய சூறாவை போன்று நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள். யாராலும் முடியவில்லை. ஏன் காரணம்? அவர்களுக்கு அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கவில்லை. எழுத வாசிக்க தெரியாத ஒரு மனிதரால் தான் இந்த உலகத்துக்கு மிக உண்மையை உறக்க சொல்லுவதற்கு இறைவன் பயன்படுத்திருக்கிறார். அதனால் தான் அல்லாஹ் திருமறையில் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். நபிமார்கள் ஒவ்வொருவருடைய அந்த நபித்துவம் கொடுக்கும் பொழுதும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்களுக்கு நாங்கள் அறிவை கொடுத்திருக்கிறோம், ஞானத்தை கொடுத்திருக்கிறோம், அவர்களுக்கு மதிநுட்பத்தை கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து சிலாகித்து சொல்கிறான். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால், அந்த நிதானம், நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நிதானம், பொறுமை, சமயோசிதமாக செயல்படுவது, அந்த மதிநுட்பமாக நடப்பது படிக்காத பாமரனுக்கு கூட இருக்கு. படிக்காத, எழுத வாசிக்க தெரியாத யாருக்கும் அமையும், பாமரனுக்கு கூட கிடைக்கும். ஆனால் இது எப்பொழுது இருந்தால் நீங்கள் அல்லாஹ்வுடன் மாத்திரம் இருந்தால். நம்ம இடத்தில் எல்லோருக்கும் இந்த குறைபாடுதான் நம்மை இந்த அளவுக்கு இட்டு சொல்கிறது. எல்லோரும் காலையில் எழுந்திருப்போம், சஹர் செய்திருப்போம், நாம் நோம்பு பிடிக்கிறோம் என்று நோம்பு பிடித்திருப்போம். ஆனால் தொழிலுக்கு போய் சென்று வருவோம், சென்று வந்ததுடன் தூங்குவோம், நம்மால் முடிந்தவைகளை சமைப்போம், இல்லை என்றால் ஆடைகளை கழுவுவோம், பிற்பாடு சரி கொஞ்ச நேரம் நாம் ரெஸ்ட் எடுப்போம் என்று இப்படியே நம்முடைய காலகட்டம், நம்முடைய வாழ்க்கை வட்டம், நம்முடைய ஓட்டம் அத்துணையும் சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்கு சுழலவில்லை? பயானை கேட்கிறோம். ஓகே, நான் பயானை கேட்டு விட்டேன் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுகிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆனால் இது ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மையாக மாறிவிடுகிறதா? ஒப்புக்கொள்ளப்பட்ட நன்மையாக இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அல்லாஹு அலம். நான் செய்த அமல், நான் செய்த அந்த செயல் இது ஒப்புக்கொள்ளதாக மாறிவிட்டதா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக ஷேக் உவைஸ் மதனி அவர்கள் உங்கள் முன்னால் இன்றைய உரையை, விசேட உரையை ஆற்ற இருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த இடத்துக்கு வருகை என்று வரவேற்கிறோம்.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا أما بعد புகழனைத்தும் இவ்வையகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உண்மையான இறை விசுவாசிகள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு புனிதமான காலப்பகுதியிலே நாம் எல்லோருமே இந்த இடத்திலே குழுமியிருக்கிறோம். மார்க்க சம்பந்தமான ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த இறைவனுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நாம் எல்லாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து ஆவலோடு இபாதத்தை எதிர்பார்த்து நாங்கள் இருந்த ரமதானுடைய காலம் எங்களை அடைந்து அந்த ரமதானுடைய காலத்தினுடைய முதல் 2 பகுதிகளையும் நாங்கள் கடந்து 3வது ஒரு மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். அதுவும் கடைசி பகுதியினுடைய கடைசி பகுதி, இறுதி பகுதியிலே நாங்கள் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களுக்கு பிறகு நாங்கள் எவ்வாறு எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் அடைந்து நாங்கள் உண்மையிலேயே இபாதத்துகள் செய்த நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும் என்ற இந்த இறை பிரார்த்தனையோடு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, உண்மையிலேயே இந்த 26 நோன்புகளை நாங்கள் நோற்றிருக்கிறோம். இந்த 26 நோன்பினுடைய காலப்பகுதியிலே அந்த காலங்களை நாங்கள் எவ்வாறு கழித்தோம் என்பதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. நாங்கள் முதலாவது நோன்பை நோக்கிற பொழுது அல்லது நோன்பை நோற்பதற்கு முன்னர் எங்களுடைய எண்ணங்களிலே பல வகையான எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கலாம். நான் இந்த ரமலானிலே திருமறை குர்ஆனை 2 முறை அல்லது 3 முறை ஓதி முடிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எண்ணங்கள் எங்களுடைய உள்ளங்களிலே இருந்திருக்கலாம். கியாமுல் லைல்களை நான் எதையுமே நான் விடாமல் முழுமையாக தொழுவேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் இருந்திருப்போம். என்னுடைய இந்த ரமதானுடைய காலப்பகுதி என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான புதிய ஒரு அத்தியாயமாக மாற்ற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு கூட நம்மிலே பலருக்கு இருந்திருக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் எதிர்பார்த்த அந்த காலங்கள் எல்லாம் கடந்து இப்பொழுது நாங்கள் கடைசி பத்தியிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்து அதிலும் சில நாட்களை நாங்கள் கழித்திருக்கிறோம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி உங்களுடைய சிந்தனைக்கு விருந்தாக தரலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளை அழைத்து, முஃமின்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த அறிவுரையை எங்களுக்கு சொல்கிறான். உங்களுக்கு தெரியும், இந்த நோன்பு விதியாக்கப்பட்டதற்குரிய மிக அடிப்படையான காரணமும் இறையச்சம் தான். அப்ப அந்த இறையச்சம் என்பது உண்மையிலேயே ஒரு மூமினுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது. அவன் எந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் தஆலாவை பயந்து வாழுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே நல்ல புதிய அத்தியாயங்களை பார்க்கலாம். புதிய நல்ல
எதிர்கால வாழ்க்கையை அவனுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வல் தன்னுர் நஃப்சும் மா கத்தமத் லகதின். ஒவ்வொரு ஆன்மாவும் நாளை மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் எதை நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை பார்த்துக் கொள்ளட்டும். இதுதான் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. நம்ம இந்த கடந்து இருக்கிற இந்த கால பகுதிகள் எங்களுடைய மறுமைக்கு நாங்கள் எவ்வளவு நன்மைகளை சேர்த்திருக்கிறோம், எவ்வளவு நல்ல அறுவடைகளை நாங்கள் அறுவடை செய்ய இருக்கிறோம் என்பதை இந்த 26 நாட்களிலே இந்த காலங்கள் எவ்வாறு கடந்தது, இந்த காலங்களிலே திருமறை குர்ஆனோடு உள்ள எனக்கு உள்ள உறவு எப்படி இருந்தது, அந்த தொடர்பாடல் எப்படி இருந்தது, எவ்வளவு திருமறை குர்ஆனை நாங்கள் ஓதி இருக்கிறோம், அந்த குர்ஆனுடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து ஓதி இருக்கிறோம் என்பதை எல்லாம் நாங்கள் ஒரு முறை நாங்கள் இருக்கிற இந்த இந்திய காலப்பகுதியிலே நாங்கள் இவைகளை நாங்கள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே 26 நாட்கள் கடந்து விட்டது, இன்னும் எஞ்சி இருக்கிறது 3 நாட்களோ அல்லது 4 நாட்களோ என்று நீங்கள் சோர்வடைந்து விடக்கூடாது. இருக்கிற காலப்பகுதிகள் நாங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு வசனங்களை ஓத முடியுமோ, எவ்வளவு ஆயத்துக்களை எங்களுக்கு ஓத முடியுமோ, எவ்வளவு கருத்துக்களை எங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அதை நாம் என்ன செய்யக்கூடாது, தவற விட்டு விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நிறைய சௌபாக்கியங்களை தந்திருக்கிறான், நிறைய வாய்ப்புகளை தந்திருக்கிறான், எங்களுடைய இபாதத்துகளை அதிகரித்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறான், எங்களுடைய பாவங்களை இல்லாமல் ஆக்குவதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தஆலா வாய்ப்புகளை இபாதத்துகளை தந்திருக்கிறான். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நாளை மறுமையில் எங்களுடைய சுவனத்திற்கான முதலீடுகளாக இந்த பாக்கியங்களை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இந்த உலகத்திலே குறுகிய கால வாழ்க்கை உங்களுக்கு தொடுக்கப்பட்டாலும் இது உங்களுடைய நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நீங்கள் நீண்ட காலம் வாழ்வதற்குரிய காலப்பகுதி இந்த உலகத்திலே இல்ல. நாளைக்கு மறுமையிலே நீங்கள் மறுமைக்காக வேண்டி, சுவனத்திற்காக வேண்டி, சுவனத்திலே நீங்கள் நிறைய நீண்ட ஆயுள்களோடு வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த சுவனத்துடைய வாழ்க்கையை முடிவே இல்லாத வாழ்க்கை என்கிற அடிப்படையிலே திருமறை குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதற்கு இந்த உலகத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு திரும்ப என்ன செய்கிறார், மகத்தம் வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் மீண்டும் அல்லாஹ் தஆலாவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அறியக்கூடியவைகளை நீங்கள் செய்யக்கூடியவைகள் அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டிருக்கிறார், அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே மீண்டும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த ரமலானுடைய காலத்திலே சில நேரங்களில் நாங்கள் 2 பகுதிகளாக நாங்கள் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்று, எங்களுக்கு மார்க்கம் சொன்னவைகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, மார்க்கம் தடை செய்தவைகளை நாங்கள் தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்கிறோமா என்கிற இன்னொரு பகுதியை பார்க்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய செய்தி, மிக முக்கியமாக ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையாக அல்லது ஒவ்வொரு முஸ்லிமும் எடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி எது என்று சொன்னால் ஏகத்துவ கொள்கை. இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதற்காக வேண்டித்தான் என்ன செய்திருக்கிறான், அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா இந்த மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான். எனவே அந்த ஏகத்துவ கொள்கையை இந்த ரமலானுடைய காலப்பகுதியிலே நாங்கள் எப்படி அதை புரிந்து கொண்டோம், அல்லாஹ் தஆலாவுக்கு முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அடிபணிந்து கட்டுப்படுத்தி அவருடைய செயற்பாடுகளை, அவன் சொல்லுகின்ற வழிகாட்டல்களை பின்பற்றக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொண்டோமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதே போன்று கடமையான தொழுகை, அதே போல உபரியான தொழுகை, ஜகாத், அதே போல நோன்பு, இது போன்றவைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ரமலானுக்கு முன்னர் சில வேளைகளிலே கடமையான தொழுகைகளிலே நிறைய பொடுபோக்குள்ளவர்களாக இருந்திருப்போம். எனவே ஆனால் அந்த பொடுபோக்கெல்லாம் ரமலான் எப்பொழுது எங்களுக்கு ரமலானிலே காலடி எடுத்து வைத்தோமோ அந்த நேரங்களிலே பள்ளிவாசல்களை பார்க்கிற பொழுது எல்லோருக்கும் ஒரு வகையான பூரிப்பும் சந்தோஷமும் இருந்திருக்கும். பள்ளிவாசல்கள், எல்லா பள்ளிவாசல்களும் நிறைந்து காணப்பட்ட செய்திகளை நாம் எல்லோருமே நோன்பினுடைய ஆரம்ப பகுதிகளிலே நாங்கள் பார்த்தோம். இதை பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு வகையான சந்தோஷம். நாமும் இபாதத் செய்கிறோம், நாமும் பள்ளிக்கு வந்திருக்கிறோம், இறைவனை நான் வணங்கி வழிபடுகிறேன் என்கிற அந்த உணர்வு பூர்வமான சிந்தனையை நீங்கள் வரவழைத்துக் கொண்டிருக்கலாம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த செய்தியை நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கட்ட ரமலானிலே எடுத்திருக்கிற அந்த பயிற்சிகள் எல்லாம்
தொடராக ரமதான் முடியும் வரைக்கும் ரமதானுக்கு பின்னர் உள்ள காலப்பகுதிகளையும் தொடர வேண்டும் என்பதுதான் ரமதான் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கிற மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எதிலே கடமையாக்கி இருக்கிறானோ அந்த கடமைகளிலே ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த குறைபாடுகளை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். ரமதானுடைய காலத்தில் எவ்வாறு பேணுதலோடு நேரத்துக்கு நாங்கள் கடமையான தொழுகைகளிலே பள்ளிவாசலிலே கலந்து கொண்டோமோ அந்த பயிற்சி அங்கு எடுத்த அந்த பாடம் ரமதானுக்கு அல்லாத காலப்பகுதிகளிலேயும் வர வேண்டும். ஃபஜ்ருக்கு அதான் சொல்லப்படுகிறதா, லுஹருக்கு அதான் சொல்லப்படுகிறதா, அஸருக்கு மக்ரிபுக்கு இஷாவுக்கு அதான் சொல்லப்படுகிறதா, அதான் கேட்டவுடனே நாங்கள் பள்ளிக்கு வருவோமாக இருந்தால் இந்த ரமதானிலே எடுத்த பயிற்சி எங்களோடு இருக்கிறது. அந்த ரமதானில் எடுத்த பயிற்சி நிச்சயமாக வீண் போகவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே போல நாங்கள் எப்படியெல்லாம் இந்த மார்க்கம் சொல்லுகின்ற கடமைகளிலே குறைபாடுகள் அற்ற நிலையை எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கிறோமோ அவ்வாறு நாங்கள் தொடர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ரமதானுடைய காலம் ஒரு புதிய அத்தியாயத்தை தந்திருக்கிறது, புதிய பாடங்களை தந்திருக்கிறது. அந்த பாடங்களை அல்ல நல்ல பண்பாடுகளை, அந்த பழக்க வழக்கங்களை, அந்த நன்னடத்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ரமதானுக்கு அல்லாத ஏனைய காலங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும். அதைத்தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது, அதைத்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடமைகளிலே நாங்கள் எந்த குறையும் வைத்துவிடக் கூடாது. குறிப்பாக ஃபர்லான தொழுகை விஷயத்திலே ரொம்ப அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் எங்களுடைய முதலாவது ஆமால் சம்பந்தமாக, எங்களுடைய அமல்கள் சம்பந்தமான முதலாவது கேள்வியே இந்த தொழுகை பற்றியே இருக்கிறது. எனவே நாங்கள் அந்த தொழுகையை நாங்கள் முறையாக ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி ஜமாத்தோடு தொழுது முழுமையான நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது அல்லாஹ் தஆலாவுடைய கடமைகளோடு சம்பந்தப்பட்ட விடயம். இன்னொரு பகுதி இருக்கிறது, அல்லாஹ் தஆலா ரமதானிலும் சரி ரமதான் அல்லாத காலங்களிலும் சரி சில விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தடை செய்திருக்கிறான். அந்த தடைகளை நாங்கள் ரமதானுக்கு முன்னர் சில நேரங்களிலே பொதுபோக்காக அதை செய்யக்கூடிய மனோநிலையில் இருந்திருக்கலாம். மனிதன் என்கிற வகையிலே ஷைத்தானிய ஆதிக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலே கூடி அதிகரித்து சில நேரங்களில் அதிலே அசால்ட்டாக பொதுபோக்காக அது சாதாரணமான ஒரு விடயம் என்று நினைத்து நாங்கள் அந்த தீமைகளை செய்திருக்கலாம், அந்த பாவங்களிலே மூழ்கி இருக்கலாம். ஆனால் இந்த ரமதான் எங்களுக்கு ரமதானிலே காலடி எடுத்து வைத்தவுடனே அந்த பாவங்களை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம். அந்த பாவத்திலே தீமையிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டோம். இந்த பாதுகாப்பும் இந்த எங்களை நாங்கள் ஒதுக்கி வைத்ததும் இது ரமதானுக்கு மாத்திரம் உரியது அல்ல. ரமதானுக்கு அல்லாத காலப்பகுதியிலும் என்ன செய்யப்பட வேண்டும், பேணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அதுல குறிப்பாக சில நேரங்களிலே நாங்கள் பெற்றோர்களுடைய விடயத்திலே நாங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், அவர்களுக்குரிய உரிய கண்ணியத்தை கொடுக்காமல் இருந்திருக்கலாம், அவர்களை நிந்தனை செய்திருக்கலாம், அல்லது அவர்களை நோவினைப்படுத்தியிருக்கலாம். இப்படியான தவறுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அவற்றை நாங்கள் எவ்வாறு நாங்கள் ஒதுக்கினோமோ ரமதானுடைய காலத்தில், அதுபோல அந்த நோயினை செய்கிற விடயங்களிலே பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு தொந்தரவு செய்கிற விடயங்களில் இருந்து நாங்கள் முழுமையாக விடுபட்டு அவர்களுக்குரிய உரிய கண்ணியத்தை கொடுக்கின்ற நன்மக்களாக நாங்கள் மாற வேண்டிய தேவை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக இன்றைக்கு துறவுகளை எங்களுடைய சொந்தங்களை நாங்கள் பிரிந்து வாழுகின்ற ஒரு மோசமான ஒரு நிலை இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலான் வந்துவிட்டால் நாங்கள் பேசாத சகோதரர்களோடு பேசுகிறோம், எங்களுடைய உறவாடாத எங்களுடைய உறவுகளோடு அவருடைய தொடர்பை நாங்கள் அதிகரித்துக் கொண்டோம். இந்த தொடர்பாடல் என்பது ரமலானுடைய காலம் முடிவுற்று பெருநாளோடு கைகழுவி போய்விடக் கூடாது, அதை கைகழுவி விடக்கூடாது. இந்த உறவு, இந்த தொடர்பாடல் எங்களுடைய மர்மை வரைக்கும் அல்லது எங்களுடைய மௌத்து வரைக்கும் அது என்ன செய்யப்பட வேண்டும், தொடர வேண்டும் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களிலே நாங்கள் ஹராமான பொருளீட்டலிலே நாங்கள் ஈடுபட்டு இருக்கலாம், ஆனால் அதை ரமலானுடைய காலத்திலே நாங்கள் விட்டிருப்போம். எனவே அந்த பொருளீட்டல் என்பது ஹராமான தொடர்பாடல், ஹராமான பொருளீட்டல் என்பது முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும். அதற்குரிய பயிற்சி இந்த ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது வட்டியாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய வியாபாரத்திலே மோசடியாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்திலே ஏமாற்றாக இருக்கலாம், அல்லது வியாபாரத்திலே பொய் சொல்லி விற்கின்ற ஒரு முறையாக இருக்கலாம். இப்படியான தவறான கொடுக்கல் வாங்கல் முறைகள் அல்லது தீய பழக்க வழக்கங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றையும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில நேரங்களிலே
கண்ணியமானவர்களே, அந்த சகோதரர்கள் சில நேரங்களில் இங்கே இல்லாமல் இருக்கலாம். போதைப் பொருளுக்கு அடிமையாகிய இன்றைக்கு சமுதாயத்தில் வெளியில் இருக்கிற நம்முடைய நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம். அன்றாடம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கின்ற நிலைகள் இன்றைக்கு அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பழக்கம் உள்ளவர்களை முழுமையாக பல சகோதரர்கள் ஆக குறைந்த அளவிலான அந்த சிகரெட் பாவனையை கூட இந்த ரமதான் அவர்களை முழுமையாக மாற்றி அவர்களை தொடராக நல்ல பழக்கம் உள்ளவர்களாக மாற்றி இருக்கிறது. அந்த தொடர்பாடல் புகைத்தல் என்று அவர்களை விடுவித்திருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூர்ந்து இப்படியான கெட்ட பழக்க வழக்கங்கள், போதைப் பொருள் பாவனைகள் அல்லது இது போன்றவைகள் மார்க்கம் தடை செய்திருக்கக்கூடியவைகள் இருக்குமாக இருந்தால் அதை முழுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து துடை தெரிவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரமதானுடைய காலத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இறுதியாக எனவே இந்த செய்திகளை எல்லாம் நாங்கள் கவனத்தில் கொண்டு பொதுவாக நாம் எல்லோருமே இந்த இடத்துல எவ்வாறு சந்தோஷமாக ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஒவ்வொரு நாட்டில இருந்து பல தேசங்களில் இருந்து நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், எங்களை அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திலே ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறான். கொள்கை ஒன்று சேர்த்திருக்கிறது, குர்ஆன் ஒன்று சேர்த்திருக்கிறது, ஹதீஸ் ஒன்று சேர்த்திருக்கிறது. எனவே அந்த வாய்ப்பை இந்த நாடு, இந்த தேசம், அதே போல இந்த ஜம்மியா எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறது, இந்த வாய்ப்பை தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பொதுவாக இருக்கின்ற காலங்களை நாங்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்வோம். நாம் இந்த இடத்துல எவ்வாறு சந்தோஷமாக ஒருவருக்கொருவர் உறவோடு ஒருவருக்கொரு சகோதரத்துவ வாங்கியோடு நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமோ இதே மாதிரி நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்தரமான சுவனத்திலே நானும் நீங்களும் இருக்க வல்ல இறைவன் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربنا وزدنا علما وارزقنا فهما. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளால் பெரும் கிருபையினால் புண்ணியங்களின் பூக்காலமாம் வணக்கசாலிகளின் வசந்த காலமாம் அல்லாஹ்வின் அருள் மழையென புரிகிற புனித மாதத்தில் 26 நோன்புகளை அல்ஹம்துலில்லாஹ் இப்போது முடிக்கப் போகிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒரு சிறப்பு, ரமதானுடைய காலத்தில் வாரம் வரும் வாழ்வியல் வசந்தம் போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நமது NMCA தாவா நிலையத்தின் சார்பாக சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியை மாஷா அல்லாஹ் நடத்தி வருகிறார்கள். இதில் கற்றறிந்த அறிஞர் பெருமக்கள் பல்வேறு விதமான அரிய பல தகவல்களை திரட்டி அழகான உபதேசங்களை நமக்கு தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அந்த வகையிலே இந்த வாரம் அடிப்படையில் நான் வர வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு திட்டமிடல் இல்லாமல் தான் இருந்தது. இருந்தாலும் இன்றைய நாள் ஒரு சிறப்பிற்குரிய நாள். சிறப்பிற்குரிய நாள் என்று சொல்வதை விட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அப்படின்னு கேட்டா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நீங்க என்னதான் முக்கியம்? 27 அடிச்சாரு பாருங்க, 27வது இரவு உதாயம். இந்த 27வது இரவு பாசனங்களை விட்டு போவாது என்ன? அதற்காக 27வது இரவு என்பது வெறுக்கத்தக்க இரவு எல்லாம் அல்ல, அதுவும் புனிதமான ஒரு இரவு தான். ஆனால் அது மட்டுமே புனிதமான இரவு என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. புரியுது உங்களுக்கு? மார்க்கத்தை சரியான முறையில் அணுகுவதற்கும் மார்க்கத்தை அறியாமையின் அடிப்படையில் அணுகுவதற்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசம் இதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 தினத்தின் ஒற்றைப்படையிலே லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்றார்கள். லைலத்துல் கத்ரை பற்றி சகோதரர்களே பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் அதிலே ஃபிக்ஹ் சார்ந்த என்றால் என்ன? மார்க்கத்தினுடைய மூலாதாரங்களை மையமாக வைத்து நீங்கள் அந்த ஒரு மார்க்கத்தின் அறிவியல் சார்ந்த அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, லைலத்துல் கத்ர் இரவு என்பது இட் இஸ் நாட் a standardized, அதாவது ஒரு இரவு அல்லது ஒரு வருடம் ஒரு இரவாக இருக்கும், இன்னொரு வருடம் இன்னொரு இரவாக இருக்கும், இன்னொரு வருடம் இன்னொரு இரவாக இருக்கும். சரியா? அதனாலதான் என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஃபல்தபிசுஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிர், இந்த லைலத்துல் கத்ர் என்கிற சிறப்புக்குரிய மாட்சிமைக்குரிய கண்ணியத்திற்குரிய 1000 மாதங்கள் கைரு மின் அல்ஃபி ஷஹர் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று அறியப்பட்ட அந்த லைலத்துல் கத்ரை இறுதி 10 ஒற்றைப்படை இரவிலே தேடுங்கள் என்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே
எந்தெந்த நாள் அல்லது எந்தெந்த வருடத்தில் எந்தெந்த இரவு லைலத்துல் கத்ராக இருந்திருக்கிறது என்பதை ஒரு சில அடையாளங்களை வைத்து அன்றைக்கு இருந்த அறிஞர் பெருமக்களான சத்திய சஹாபாக்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அறிவிக்கும் போது அது ஒரு வருடம் 23ஆக இருந்தது. இன்னொரு வருடம் ஒரு சில அடையாளங்களை வைத்தவர்கள் 27 என்கிற அடிப்படையில் ரிவாயத்து வந்திருக்கிறது. அதனால் 27ஆம் இரவு என்பது சகோதரர்களே அந்த 5 இரவுகளில் ஒரு இரவு. அப்ப அதை நாம் எப்படி புனிதமாக நினைக்கிறோமோ அதுபோல் தான் என்ன செய்யணும், எல்லா இரவையும் புனிதமாக நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் எழுதப்படாத விதி என்று சொல்வதா அல்லது சொல்லப்படாத விதி என்று சொல்வதா அல்லது நம்முடைய ஆலிம்சாக்கள் சொல்லி சொல்லி ஏற்படுத்தியிருக்கிற விதி என்பதா 27வது இரவு மட்டும்தான் லைலத்துல் கத்ர் இரவு என்கிற ஒரு நம்பிக்கை இன்று வரைக்கும் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கிறது. 27ஆம் இரவு அன்று தான் பள்ளிவாசலை அலங்கரிப்பார்கள். அன்றைக்குத்தான் மாஷா அல்லாஹ், அதாவது நார்மலாக போடக்கூடிய கஞ்சி எல்லாம் விட ஒரு ஸ்பெஷல் கஞ்சியாக போடுவார்கள். எனக்கு தெரியவில்லை இன்றைக்கு நம்முடைய கஞ்சி என்ன மாதிரி கஞ்சி என்று. சரியா, அன்றைக்குத்தான் இனிப்பு பலகாரங்களை பகிர்ந்தளிப்பார்கள். அன்றைக்குத்தான் எல்லோரும் மாஷா அல்லாஹ் புத்த புதிய ஆடைகளை அணிந்து வருவார்கள். இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கும். ஆனால் இன்றைக்கு நாம் இங்கே வந்திருப்பது அதற்காக அல்ல. இவ்வளவு நேரம் நமக்கு மாஷா அல்லாஹ் அரிய பல கருத்துக்களை அழகான முறையிலே எடுத்துரைத்த நமது மரியாதைக்குரிய ஷேக் அவர்கள் இந்த நாட்டை விட்டு அல்ஹம்துலில்லாஹ் புறப்படவிருக்கிறார்கள். அப்ப ஷேக் அவர்களுக்கு ஒரு இன்ஷா அல்லாஹ் ஒரு வழி அனுப்பக்கூடிய ஒரு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சியும் இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது. அதிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையிலும் உங்களையும் சந்தித்து சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் தான் நம்ம என்ன செய்கிறோம், திட்டமிடலில் இல்லாத போதும் பரவாயில்லை என்று ஜுபைலில் இருந்து கிளம்பி அல்ஹம்துலில்லாஹ் மீண்டும் உங்களை ஒரு முறை சந்திக்க வந்திருக்கிறோம். என் அன்புக்கினியவர்களே, ஒரு குழப்பமான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் இங்கே நாம் மாஷா அல்லாஹ் சகோதரத்துவ சங்கமமாக எல்லோரும் ஒன்றாக அமர்ந்து இந்த இஃப்தாருடைய நிகழ்வை ஒரு மகிழ்ச்சியான முறையிலே இங்கே நாம் அதை அனுசரித்துக் கொண்டிருந்தாலும் உலகம் முழுவதும் என்ன மாதிரியான ஒரு குழப்பமான ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட குழப்பங்கள் இந்த உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம அறியாமல் இல்லை. குழப்பம் என்று நான் இங்கே சொல்வது போர் நிலவரங்களை வைத்தும் போர் கலவரங்களை வைத்து மாத்திரமல்ல. அது ஒரு புறம், அதுவும் நமக்கு மனதிற்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய, அதில் பீதியையும் கலக்கத்தையும் உண்டு பண்ணக்கூடிய வளைகுடா நாடுகளில் ஒரு முக்கியமான ஒரு நாட்டிலே நாம் இருக்கிறோம். அதுவும் பலவிதமான எண்ணெய் சாம்ராஜ்யங்களும் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஏரியாவிலே நாம் இருக்கிறோம். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், கிழக்கு பிராந்தியம் என்பது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய எண்ணெய் சந்தையும் முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது. அப்போ அந்த கலக்கம், அந்த பீதி, ஒரு அச்சம், ஒரு பயம் எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இங்கே நான் குழப்பம் என்று சொல்வதற்கு காரணம் சகோதரர்களே, மார்க்க ரீதியாக மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லது மார்க்கத்தை அடகு வைத்து விட்டு அல்லது மார்க்கத்தை இழந்துவிட்டு எதையும் எப்படியும் பெற்றுக் கொள்ளலாம், அதில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, அவைகள் அனைத்தையும் சர்வ சாதாரணமாக சமரசப்படுத்திக் கொள்ளக்கூடிய அல்லது சர்வ சாதாரணமாக அதிலே விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பெரும்பான்மையானவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய ஊரிலே, நம்முடைய உறவிலே நடைபெறக்கூடிய திருமணங்கள் ஆரம்பித்து, வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பித்து, எல்லாமே குர்ஆனின் அடிப்படையிலும் சுன்னாவின் அடிப்படையிலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அடிப்படையிலும் தான் அது நிகழ வேண்டும், திகழ வேண்டும் என்கிற ஆர்வமும் அந்த பேணுதலும் அந்த விட்டுக் கொடுக்கா தன்மையும் அதிலே ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே இருக்கிறோம். பிள்ளைகள் படித்தால் போதும், பிள்ளைகளுக்கு இந்த அகாடமிக் எஜுகேஷன் என்கிற உலக கல்வி கிடைத்தால் போதும், அதற்காக எதையும் விட்டுக் கொடுக்கலாம் என்கிற சூழலில் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும், அந்த கல்வி அவர்களுக்கு தரமான கல்வியாக இருக்க வேண்டும் என்கிற ஆர்வமும் அந்த ஆசையும் பெற்றோருடைய உள்ளத்திலே இருந்தாலும் அது மார்க்கத்தினுடைய வரம்புகள் மீறப்பட்டு கிடைத்தாலும் பரவாயில்லை என்கிற ஒரு சமரச நிலைக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம வர முடியாது. உதாரணமாக என்னுடைய பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறேன். ஏனென்றால் அங்கேதான் எஜுகேஷன் நன்றாக இருக்கிறது, அங்கேதான் பயிற்றுவிப்பு முறை நன்றாக இருக்கிறது, அங்கே படிப்பவர்கள் தான் ரொம்ப அறிவுள்ளவர்களாக வருகிறார்கள். ஆனால் என்ன, காலையில் அங்கே ஜெபம் செய்வார்கள், அந்த ஜெபத்தை என் பிள்ளைகளும் சேர்ந்து செய்து விட்டு போவார்கள். இதை சமரசமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அல்லாஹ்வை வணங்க வேண்டிய நம் வீட்டு பிள்ளைகள் பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே என்று கையேந்தி அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ஒரு தூதராக இருக்கக்கூடிய ஒரு ஈசா நபி இடத்திலே பிரார்த்திப்பதை நம்முடைய சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா?
இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் மிக பெரும் அநியாயமாக இருக்கிற ஷிர்கை மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லுகிறானே, அந்த ஷிர்கு விஷயத்திலே கூட இன்றைக்கு சமரசம் செய்து கொண்டு இந்த கல்வி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தால் போதும் என்கிற ஒரு நிலையில் தான் இருக்கும். இது ஒரு உதாரணத்திற்காகத்தான் சொல்லுகிறேன். பதின் பருவத்தை அடைந்த பிள்ளைகள், வயதிற்கு வந்த பெண் பிள்ளைகள் குறிப்பாக ரொம்ப ஒழுக்கத்தோடும் நேர்த்தியோடும் மிகப்பெரிய கட்டுப்பாட்டோடு வளர்க்கப்பட வேண்டும். ஆனா நம்ம இன்னைக்கு அந்த கல்வியை பிள்ளைகள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கோ எஜுகேஷனிலே படித்தாலும் பரவாயில்லை, ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து படித்தாலும் பரவாயில்லை, எப்படியோ அவர்கள் படித்து பாஸ் ஆனால் போதும், படித்து பட்டதாரியாக பாடால் போதும் என்கிற ஒரு மனநிலைக்கு எல்லோரும் வந்துவிட்டோம். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். வேலை தேடுகிற விஷயத்திலிருந்து வேலை பார்க்கிற விஷயம் வரைக்கும் மார்க்கத்தினுடைய வரம்புகள் பேணப்பட வேண்டும் என்கிற, மார்க்கத்தின் வரம்புகள் பேணப்பட்டுதான் நம்முடைய உலகத்தின் காரியங்கள் நடைபெற வேண்டும் என்கிற அந்த ஒரு பாலிசி இன்றைக்கு வெகுஜன முஸ்லிம்களிடத்திலே அதிக அளவில் குறைந்து போய்விட்டது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், வங்கியிலே பெரிய பெரிய பொசிஷனிலே இருந்த எத்தனையோ பேர் வங்கியில் வேலை பார்ப்பது ஹராம் என்கிற மார்க்கத்தின் போன்ற போது அவைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எத்தனையோ பேர் போனார்கள். இன்றைக்கு வரைக்கும் மாஷா அல்லாஹ் அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் சபை, யூகே போன்ற பெரும் பெரும் நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் நான் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எப்படி இருக்குது, இது மார்க்கப்படி கூடுமா கூடாதா என்ற அந்த ஆய்விலும் அந்த தேடலிலும் இருக்கும் போது அது உள்ளபடியே கூடாது என்கிற விஷயம் அவர்களுக்கு தெரியும் போது அதை விட்டு வரக்கூடிய பேர் எத்தனையோ பேர் இருக்கிறார். இதெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் சகோதரர்களே, இந்த மார்க்கத்தின் மீது இருக்கக்கூடிய உணர்வு, இந்த மார்க்கத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய பிடிப்பு எதுவும் நமக்கு கிடைக்கல அல்ஹம்துலில்லாஹ். ஆனா எது கிடைத்தாலும் அது மார்க்கமயமாக்கப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற உணர்வு மங்கி போன ஒரு காலத்திலே இருக்கிறோம். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய உலமாக்கள், மார்க்க அறிஞர்கள், கற்றறிந்தவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு குறைந்து கொண்டே போகிறது. ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு தகுதியான ஒரு தரமான ஒரு ஆலிம் இல்லை என்றால் அதை விட மிகப்பெரிய ஒரு நஷ்டம், ஒரு மிகப்பெரிய ஒரு கை சேதம் எதுவுமே இல்லை என்பதை இந்த உம்மத்து புரிய வேண்டும். ஆலிம்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. கற்றறிந்த ஆலிம்கள், மிகப்பெரிய அறிஞர்களாக இருந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாரிசுகள் இந்த கல்வி பாதையை தேர்ந்தெடுக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். பெரும்பாலும் டாக்டர் வீட்டு பிள்ளைகள் டாக்டர்கள் ஆவார்கள், பெரும்பாலும் இன்ஜினியர்களாக இருப்பவர்கள் அவருடைய பிள்ளைகள் இன்ஜினியர் ஆவார்கள். இன்றைக்கு நாம் இதில் இன்னொன்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அரசியல்வாதி பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு என்ன ஆகுறாங்க? கட்டாயமா அரசியல்வாதி ஆகிறாங்க. ஆனால் ஆலிம்கள் வீட்டு பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ஆலிம்கள் ஆகிறார்களா? மார்க்கத்தை கற்றுணர்ந்து அதை அடுத்து எம்பிய மிகப்பெரிய அளவில் பேர் பெற்ற அறிஞர்கள் அவர்கள் வீட்டு வாரிசுகள் எல்லாம் இன்றைக்கு இந்த மார்க்கத்தினுடைய அறிஞர்களாக இருக்கிறார்களா என்றால் வருத்தத்தோடு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை பெரிய அளவிற்கு இல்லை என்பதுதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி கியாமத் நாளுடைய நெருக்கத்தை பற்றி, மறுமை நாளுடைய அடையாளத்தை பற்றி சொல்லுகிற போது சொன்னார்கள், எப்படி இன்னல்லாஹ லா யன்தஸிஉல் இல்ம இன்திஸாஅன் இன்னமா யன்தஸிஉ அல் உலமா. அல்லாஹ் இந்த உலகத்திலிருந்து கல்வியை பறிக்கிற போது ஒரே அடியாக கல்வியை பறித்து விடுவதில்லை. அவன் கல்வியை பறிப்பதெல்லாம் எப்படி தெரியுமா? அந்த கல்வியாளர்களை பறிப்பதை கொண்டுதான். ஹத்தா இதா லம் யப்கி அஹது மினல் உலமா இத்தஹத الناس رؤوسهم ஜுஹாலா. மார்க்கத்தை கற்றுணர்ந்த, மார்க்கத்தை சரியான முறையிலே அறிந்து அடைந்த அறிஞர்கள் எவருமே இல்லாத ஒரு சூழல் வரும்போது மக்கள் தங்களுடைய வழிகாட்டிகளாக, மக்கள் தங்களுக்கு மார்க்கத்தை போதிப்பவர்களாக அறிவில்லாதவர்களை எடுத்துக் கொள்வார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலத்துல தான் இருக்கிறோம். யூடியூபர்ஸ் நம் வீட்டு வாரிசுகளை ரொம்ப சுலபமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விடுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் மார்க்கத்தை யாரிடமிருந்து தெரிந்து கொள்கிறார்கள்? மார்க்கத்தினுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யாரை நோக்கி அவர்களுடைய கவனங்கள் போகிறது? இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் யாருக்கு விசிறிகளாக இருக்கிறார்கள்? யாரை பின்தொடரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? சரியான முறையிலே துறை சார்ந்த அறிவு இல்லாத, துறை சார்ந்த ஒரு ஞானம் இல்லாத, ஏதோ அங்கும் இங்கும் சில செய்திகளை சேகரித்துக் கொண்டு மாடர்னாக மார்க்கம் பேசுகிறோம் என்கிற பேரிலே இன்றைக்கு வரக்கூடிய முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற அல்லது இஸ்லாமிய பேரில் இருக்கக்கூடிய எத்தனையோ யூடியூபர்ஸ் இன்றைக்கு இளம் தலைமுறையை முற்றிலுமாக கபலீகரம் செய்கிறார்கள். அவர்கள் சொல்வதை அவர்கள் மார்க்கம் என்று எடுத்துக் கொள்கிறார்கள். உதாரணமாக இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 4-5 தினத்திலே பெருநாள் வரப்போகிறது. பெருநாள் என்று சொன்னாலே அதில் நம்முடைய மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என்பதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் அதில் பிரதானமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈகை தர்மம் என்கிற பெயரிலே நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துல் ஃபித்ர். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது பணமாக கொடுக்க கூடாது.
அதை பெறக்கூடிய பயனீட்டாளர்களுக்கு பணமாக காசாக கொடுக்க கூடாது. அது தானியமாகவோ அரிசியாகவோ அல்லது பிரதானமான உணவு வகைகளாகவோ தான் கொடுக்க வேண்டும் என்பது நபிகாலத்திலிருந்து பேணப்பட்டு வரக்கூடிய வழிமுறை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன செய்வாங்க? இன்னைக்கு எல்லாம் யார் வீட்டுல அரிசி இல்லாம இருக்குது, யார் வீட்டுல இன்னைக்கு கோதுமை இல்லாம இருக்குது, யார் வீட்டுல இன்னைக்கு பேரிச்சம்பழம் இல்லாம இருக்குது, நீங்க ஜக்காத்துல் ஃபித்ர் ஒரு காசா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு பயனா போயிடும். இன்னும் சில பேர் ஜக்காத்துல் ஃபித்ர் நீங்க காசா கொடுக்கறத விட அதை கல்விக்காக கொடுத்தீங்கன்னா அது சமுதாயத்திற்கு பெரிய பயனா இருக்கும். இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் இன்றைக்கு சமுதாயத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தாண்டி இன்றைக்கு இது போன்ற கருத்துக்கள் தான் இளைஞர்களிடத்திலே ஆதிக்கம் செலுத்துகிறது. காரணம் என்ன? அறிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிறார்கள். அறிஞர்களை இந்த சமுதாயம் அரவணைக்க வேண்டிய முறைப்படி அரவணைப்பதில்லை. ஒரு சமூகத்திலே ஒரு ஆலிம் இல்லை, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு அறிஞர் இல்லை என்றால் அதைவிட பெரிய சாபங்கள் இந்த சமூகத்திற்கு ஒன்றுமே இல்லை. ஷஹீத் அல்லாஹு என்று குர்ஆனிலே ஒரு வசனம் ஆரம்பிக்கும். இப்படி வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை சான்றுகளாக சாட்சிகளாக வைக்கிறான். முதலில் அல்லாஹ் தன்னை சாட்சியாக்குகிறான், வானவர்களை சாட்சியாக்குகிறான். அந்த வரிசையிலே உலகில் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்களை அல்லாஹ் தனது இருப்பிற்கு சாட்சியாக்குகிறான். உலகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தானே நம்ம சாட்சி தேடுவோம். நான் ஒருவரிடமிருந்து கடன் வாங்குகிறேன் என்றால் அந்த கடனை திருப்பி கொடுக்க போகிறேன் என்றால் நீங்க அதுக்கு சாட்சி. மனிதனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய முக்கியமான ஒன்று திருமணம், அதற்கு சாட்சி. கடன் பத்திரம் எழுதுவது அதற்கு சாட்சி. இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையின் விவகாரத்திலே எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் வருமோ அதற்குத்தான் சாட்சிகள் தேவைப்படும். அல்லாஹ் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்துக் கொண்டிருக்கிற நான் இருக்கிறேன் என்பதற்கு, அதுவும் அவன் தனித்தவன் தான், அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை என்கிற அந்த தௌஹீதை சொல்வதற்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் சில பேரை சாட்சியாக வைத்திருக்கிறான். அதிலே உள்ளவர்கள் யார் தெரியுமா? உலகில் கல்வி ஞானம் வழங்கப்பட்டவர்கள். அதனால் ஆலிம்களை என்ன செய்யணும்? நீங்க ஆலிம்களை அரவணைக்கணும். இவரை பத்தி தான் பேச நினைச்சாங்க. நான் ஒரு ஆலிம் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க கூடாது. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். ஆனால் எந்த ஊராக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் அவர்களை வழிநடத்துவதற்கு, அவர்களுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்வதற்கு, இது கூடும் கூடாது என்றவர்களுக்கு போதிப்பதற்கு, உலகமே ஒரு வழியிலே போனாலும், உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒரு வழியிலே போனாலும், எப்படி நம்முடைய தமிழிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அது கொச்சையான பழமொழி என்றாலும் சகோதரர்களே சமூகத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு பழமொழி. எப்படி? அதாவது நிர்வாணமாக அலைபவர்களுடைய ஊரிலே ஒருவன் வேட்டி கட்டி கொண்டு போனால் அவன் பைத்தியக்காரன் என்பார்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அந்த உதாரணத்தை? ஊரே நிர்வாணமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் அங்கே ஒருவன் ஆடையை அணிந்து கொண்டு போனால் அவன் இந்த சமூகம் எப்படி சொல்லும்? பைத்தியம் என்றுதான் சொல்லும். சமூகம் அப்படி சொல்லும். ஆனால் சன்மார்க்க அறிஞர்கள் எப்படி சொல்ல மாட்டாங்க. நிர்வாணமாக போவது எது? அது ஒரு நாகரிகம் அல்ல, அது ஒரு அநாகரிகமானது, அது அருவருப்பானது. ஊரே அப்படி போகிறது என்பதனால் நம்முடைய வீட்டில் உள்ளவர்களும் அப்படி போகலாம் என்று நாம் அனுமதிக்க முடியுமா? அனுமதிக்க முடியாது. அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியாளர்களை மதித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ஹபா, வருக வருக என்கிற வார்த்தையை தன்னிடத்திலே கல்வி தேடி வரக்கூடிய மாணவர்களுக்காகத்தான் பயன்படுத்தினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அஸ்ஹாபு சுஃபா என்று அழைக்கப்படுகிற திண்ணை தோழர்கள் என்கிற பெயரிலே ஒரு சாரார் இருந்தார்கள். அவர்களுடைய வேலையே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திண்ணையிலே அமர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய கல்வியை சேகரித்து தானும் அதை மனனமிட்டு அடுத்த மக்களுக்கும் அதை போதிப்பதை மாத்திரமே தங்களுடைய பணியாக, தங்களுடைய வேலையாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பணி அவர்கள் செய்கிற பாதையிலே அவர்களுக்கு பல தினங்கள் உணவுகள் கூட இல்லாமல் பட்டினி கிடந்திருக்கிறார்கள். சரியான முறையிலே ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியாமல் சிக்கி தவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தும் கூட அந்த கல்வி இன்றைக்கு அவர்கள் பெற்று அதை அவர்கள் பாதுகாத்து அதை பத்திரமாக அடுத்த தலைமுறைக்கு சேர்த்ததனுடைய விளைவுதான் இன்றைக்கு நாம் குர்ஆனை ஓதிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் என் அன்புக்கினிய சகோதரர்களே சகோதரிகளே, கல்வி என்பது, கல்வியாளர்கள் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற விதத்திலே சொல்லுகிறான். உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்தாலும் எல்லாராலும் கல்வியாளர்களாக ஆகிவிட முடியுமா? முடியாது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எல்லா சமூகத்தில் இருக்கிற எல்லோரும் புறப்பட்டு கல்வி தேடி செல்வதற்கு என்பது சாத்தியப்படாது. ஃபலௌலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா வமா கானல் முஃமினூன லியன்ஃபிரு காஃபா. மூமின்கள் ஒட்டுமொத்தமாக கல்வியாளர்களாகவும் அறிஞர்களாகவும் ஆகுவது என்பது சாத்தியப்படாது. அப்படிதானே?
ஃபலவுலா நஃபர மின் குல்லி ஃபிர்கத்தின் மின்ஹும் தாயிஃபா, அவர்களில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சாரார், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே உள்ள மக்கள் புறப்பட்டு செல்ல வேண்டாமா? எதற்கு? லியதஃபக்கஹு ஃபித்தீன், கல்வியாளர்கள் என்கிற ஒரு சாரார் இந்த சமுதாயத்திலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். அதனாலதான் அந்த கல்வியாளர்கள் உயர்த்தப்படுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளின் அடையாளமாக வைத்திருக்கிறார். அந்த கல்வியாளர்கள் உயர்த்தப்பட்டு இந்த பூமியிலே கல்வியாளர்களே இல்லாத ஒரு சூழல் வரும்போது மறுமை நாள் சம்பவிக்கக்கூடிய மாபெரும் நிகழ்வு வந்துவிடும் என்கிற அளவிற்கு மார்க்கத்தில் நமக்கு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால என்ன செய்யணுமா? இருக்கிற கல்வியாளர்களை காக்க வேண்டும். இருக்கிற சமுதாயத்திற்கு கல்வியை போதிக்கக்கூடிய மக்களே இல்லை என்றால் நன்மைகள் தீமைகள் சொல்வதற்கு ஆள் இருக்காது, மார்க்கத்தினுடைய சட்டங்களை சொல்வதற்கு ஆள் இருக்காது. இன்றைக்கெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுடைய நிலைமைகள் என்ன, குறிப்பாக நம்முடைய தமிழகத்தினுடைய நிலைமைகள் என்ன? நிறைய பள்ளிவாசல்களை கட்டி வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பள்ளிவாசல்களிலே சொந்த மொழியிலே மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்கு ஆளுங்கள் இல்லை. ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், உங்கள் ஊரில் எவ்வளவு ஆளுங்கள் இருக்கிறார்கள்? ஒரு சில ஊர் விதிவிலக்காக இருக்கலாம், ஒரு 2 ஊர் 3 ஊர் தமிழ்நாட்டில் சொல்லலாம். ஒரு மேலப்பாளையத்திலே ஆலிம்களுடைய எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது, அல்லது ஒரு காயல் பட்டணத்திலே ஆலிம்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது என்று என்ன செய்யலாமோ ஒரு சில ஊர்களை விதிவிலக்காக சொல்லலாமே தவிர, பெரும்பான்மையான ஊர்களின் நிலைமைகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி இருக்குது? வடநாட்டில் இருந்து இன்றைக்கு அவர்கள் வாடகைக்கு கொண்டு வரப்பட்டு, அதுக்காக நம்ம அவர்களை இழிவுபடுத்துறோம் என்று யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இஸ்லாம் என்பது இனத்திற்கு, கலாச்சாரத்திற்கு, நிறத்திற்கு, மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இருந்தாலும் ஒரு ஊரிலே நாம் இருக்கிறோம் என்றால் அந்த ஊரில் அந்த மக்களுக்கு தெரிந்த மொழியில் நம்ம என்ன செய்யணும்? மார்க்கத்தை சொல்லணும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களையே நான் அவர்களுடைய என்ன செய்திருக்கிறேன்? பிலிசானி கௌமிஹிம், அந்த மக்கள் பேசுகிற மொழி பேசக்கூடியவர்களாக அவர்களை நான் என்ன செய்தேன்? நபியாக அனுப்பினேன். அரபு நாட்டிலே அரபு பேசுகிற மக்களுக்கு தூதராக அரபு பேசுகிற முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ் தூதராக அனுப்பினான். அந்த அடிப்படையிலே இரண்டிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் வீட்டு பிள்ளைகளை கல்வியாளர்களாக ஆக்க வேண்டும் என்கிற லட்சியமும் ஆசையும் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதற்கு வாய்ப்பில்லையா? குறைந்தபட்சம் அறிஞர்களாக இருக்கிற மக்களுக்கு மார்க்கத்தை சொல்கிற அழைப்பாளர்களை கௌரவப்படுத்தக்கூடியவர்களாக, கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்கள் தொடர்ந்து பொய்வில்லாமல் இந்த சமூகத்திலே சன்மார்க்க பணியை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு ஸ்பேஸ், ஒரு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் அவர்களுக்காக துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அழைப்பாளர்களாகவும் அறிஞர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்தை எடுத்து இன்பக்கூடிய ஒரு சூழலை நீ தந்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் பல ஆண்டு காலம் மாஷா அல்லாஹ் இங்கே பணிபுரிந்த ஷேக் அவர்கள் கசீம் மாகாணத்திலும் பல ஆண்டுகள் மாஷா அல்லாஹ் பணிபுரிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஹிர்ரிஜுல் ஜாமியா இஸ்லாமியா, அதாவது பாதுகாக்கப்பட்ட கல்வி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற மதீனா நகரத்தில் மதீனா பல்கலைக்கழகத்திலே படித்து பட்டம் பெற்ற ஷேக் அவர்கள் இங்கிருந்தாலும் சரி எங்கிருந்தாலும் சரி நலத்தையும் வளத்தையும் பெற்று பரக்கத்தோடும் இந்த சமூகத்திற்கு சேவை செய்யக்கூடிய பாக்கியத்தோடும் அவர்கள் எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கினை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹதாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, இங்கே வருகை தந்திருக்கும் எனது சிறப்பு விருந்தினர்களே, தாய்மார்களே, உறவுகளே, ரமலானின் 26வது நாளில் ஒரு சிறப்பு இஃப்தார் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்று சொல்வதை விட, அதாவது எம்மோடு அழைப்பு பணியில் சில வருடங்களாக கடமையாற்றிய ஷேக் உவைஸ் மதனி அவர்கள் இந்த நாட்டில் இருந்து விடைபெற்று தாயகம் செல்ல இருக்கின்றார்கள்.
எம்மோடு அதாவது NMCA சென்டரோடாக உங்களுக்கு பல நிகழ்ச்சிகளை சிறப்பாக நடாத்தி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். எப்போதும் தாவாக்களத்தில் எம்மோடு நீண்ட உறவை பேணிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை நாம் இந்த தாவாக்களத்தை தற்போது இழக்கின்றோம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நமது நாடுகளிலே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆனா இப்படியான இடங்களிலே சென்டர்களில் இருக்கக்கூடிய ஆலிம்கள் உலமாக்களை கொண்டுதான் உங்களுக்கு நல்ல செய்திகளை, நற்செய்திகளை, அதே போல நல்ல பயனுள்ள செய்திகளை வழங்க முடிகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையிலே ஒரு குறுகிய காலத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் ஷேக் அவர்கள் வருத்தத்தோடு எம்மோடு மாத்திரமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய அதிகமான விருந்தினர்களை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்மையிலே ஒரு கவலையான செய்தி தான். இதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எம்மோடு நீண்ட காலமாக அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய ஷேக் அன்சார் ஃபிர்தௌசி அவர்கள் கூட இந்த செய்தியை கேட்டவுடனே கண்ணீர் வடித்து விட்டார்கள். ஏன், அழைப்பு பணி என்பது உலகம் அழியும் வரை தேவையான ஒரு பணி. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்று கூட 2-3 ஷேக்மார்கள் சுருக்கமாக சில செய்திகளை, காலத்துக்கு தேவையான பொன்னான அருமையான அழகான செய்திகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டார்கள். இழப்புகள் என்பது பல வகை. அதிலே ஒரு இழப்பு தான் ஷேக் அவர்களை நாம் இந்த இடத்திலே விடைபெற்று சந்தோஷமாக நாட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை எனக்கு, எமது சென்றதற்கு, அதே போல இங்க அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய எமது முத்தாமின்களுக்கு, அதே போல இங்கே வருகை தந்திருக்கின்ற ஷேகுடைய நிகழ்ச்சிகள், வகுப்புகளிலே, பயான்களிலே கலந்து கொண்டு இங்கே வருகை தந்து அவரை சிறப்பாக அனுப்பி வைக்கும் என்று கவலையோடு வீற்றிருக்கின்றீர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அவர்களை பற்றி ஓரிரு வரிகள் சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதே போன்று நாட்டுக்கு சென்றால் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய ஆசை என்னவென்று சொன்னால், மரணம் வரும் வரை இந்த பணியிலே இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும். இதற்காக உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது உங்களுடைய துஆ மாத்திரம்தான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்னும் இஃப்தாருடைய நேரம் மிக மிக சுருக்கமாக இருப்பதனால் நாம் பேசிக்கொண்டிருப்பதை விட இந்த நேரத்திலே அவரை கண்ணியப்படுத்தும் முகமாக எமது சென்டர் நிர்வாகமும், அதே போன்று எமது சென்டர் ஊடாக அழைப்பு பணியில் இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய முத்தாவின்கள் அவர்கள் ஊடாக ஒரு பணம், ஒரு தொகை சந்தோஷமாக இந்த நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்ற ஆவலோடு ஆசைப்பட்டார்கள். அதையும் சான்றிதழையும் இப்போது வழங்குவதற்காக வேண்டி நாம் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்னும் சில நிமிடங்களிலே இந்த அமர்வு நிறைவரும். அமைதியாக இருக்குமாறு உங்களிடத்தை கேட்டுக்கொள்கின்றேன். இப்போது சான்றிதழை வழங்குவதற்காக வேண்டி எமது கண்ணியத்துக்குரிய ஆசான் ஷேக் அன்சார் ஃபிர்தௌசி அவர்கள் இந்த சான்றிதழை எமது NMCA நிர்வாகத்தின் சார்பாக வழங்கி வைப்பார்கள். அவரோடு இணைந்து ஷேக் ஃபயாஸ் அவர்கள் எமது முத்தாமின்கள் சார்பாக சகோதரர் ஷாரிக், அதே போன்று சதாம், அதே போன்று மட்டுமுள்ள முத்தாமின்களுடைய பங்களிப்போடு இப்போது அவருக்கான சான்றிதழும் பணம் போன்ற உதவித்தொகையும் அன்பளிப்பாக வழங்கப்படும் என்பதை இந்த இடத்திலே சந்தோஷமாக உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இடத்திற்கு ஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி, அதே போன்று ஷேக் ஃபயாஸ் அப்பாசி மட்டுமுள்ள முத்தாமின்களை இந்த இடத்துக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். أنت لحظة يا شيخ بيدك. صادق भाई صبر يا اخوان ان شاء الله تقبل ان شاء الله نظر الشيخ ونوره مفاتيح الاسلام والمسلمين وتلبت العلم. ¿Cuándo la ves? ¿Verdad?